शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटित फलाभ्यां भवतु मे शिवाभ्याम् अस्तोक त्रिभुवन शिवाभ्यां प्रीति पुनः भवाभ्याम् आनन्द स्फुरदनुभवाभ्यां नतिरियम्। मंगल श्लोकम சிவானந்த லகரி. இந்த புஸ்தகம் இடையூறு இல்லாம முடியணும் அப்படின்றதுக்காக உமா மகேஸ்வரரை நோக்கி செய்யப்பட்ட பிரார்த்தனை. இதுல 20 ஸ்லோகம் பார்த்து விட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 21வது ஸ்லோகம். திரிதிஸ்தம்பாதாராம் திருடகுண நிபத்தாம் சகமனாம் விசித்ராம் पद्माढ्याम् प्रतिदिवस सन्मार्गघटिताम् स्मरारे मच्चेत स्फुटपटकुटीम् प्राप्य विशदाम् जय स्वामिन् शक्त्या सह शिवगणैः सेवित विभो। स्मरारे ஸ்மரன் அப்படின்னா மன்மதன். மன்மதனை எதிர்த்தார். எதுக்கு மன்மதனை எழுதித்தவரேன்னு கூப்பிடுறார் அப்படின்னா, மனம் அப்படின்றது மன்மதனை குறிக்கக்கூடியது இல்லையா? மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை எரிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்ற அர்த்தத்துல அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, சிவஹா கணைஹி சேவித விபோஹோ. அவர் சிவஸ்வரூபமாக இருக்கார். அவர் சுகஸ்வரூபமாக மங்களஸ்வரூபமாக இருக்கார். அவர் எப்பொழுதும் பிரமத கணங்களால சேவிக்கப்படுபவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த சிவனை நோக்கி விபுவாக இருக்கக்கூடிய, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய, அங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த சிவன் பரமமங்கள ஸ்வரூபமாக அந்த சிவனை பிரார்த்தனை பண்றார். எப்படி பிரார்த்தனை பண்றார் பாருங்க. திருதிஸ்தம்பாதாராம் திருடகுண நிபத்தாம் சகமனாம் விசித்ராம் பத்மாட்யாம் பிரதிதிவச சன்மார்ககடிதாம். 6 விஷயங்கள். திருதி ஸ்தம்ப ஆதாராம், திருடமான ஒரு மனசு, தைரியமாக இருக்கக்கூடியதான ஒரு மனசு. அது எப்படி இருக்கணும்? ஸ்தம்பம் போல, தூண் போல இருக்கக்கூடியது. இப்போ இது என்னத்துக்காக இப்படி ஆரம்பிக்கிறார் தூண் போல அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி 20வது ஸ்லோகத்துல சதா மோகாட்டவ்யாம் சரதி யுவதீனாம் குச்சகிரௌ நடதி ஆஷா சாகா ஸ்வடதி ஜடிதி ஸ்வைரமபதி அபிதா கபாலின் பிக்ஷோமே ஹிருதய கபி அத்யந்த சபலம் அப்படின்னு மனசை குரங்காக போன தடவை சொன்னார். இப்ப என்ன சொல்றார்? மனசை ஒரு வீடு, ஒரு கூடாரமாக சொல்றார். ஒரு கூடாரம் எப்படி இருக்கும்? நடுவுல ஒரு ஸ்தம்பம் இருக்கும். அதுல இருந்து கட்டி அவன் ஷாமியானா போடுறான் இல்லையா? நல்ல திடமான ஸ்தம்பம் கட்டி அதுல இருந்து கேன்வாஸ் இல்லையா, அதை போட்டு அது 4 பக்கமும் இருக்கும். அப்படி என்ன மனசுன்றது, என்னுடைய மனசு எப்படி இருக்குன்னா திடமாக இருக்கக்கூடியது, அங்கிங்கன்னா உறுதியோட செயல்படக்கூடியதாக என்னுடைய மனசு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த மனசு தான் ஆதாரமாக இருக்கு சிவபக்திக்கு. அதுல திருட குண நிபத்தாம், அதுல எது கட்டப்பட்டிருக்கிறது?
சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணங்கள், நல்ல கல்யாண குணங்கள், தெய்வீ சம்பத்துக்கள், இப்படி இதெல்லாம் திருடமாக நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா சகமனாம், எங்க போனாலும் அந்த நல்ல மனசோட உங்களையே நினைக்கிற மாதிரி அது இருக்கு. அது மாத்திரம் இல்ல, விசித்திராம் பத்மாபியா, சித்திர விசித்திரமாக இருக்கக்கூடியது. என்னுடைய மனசு என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த மனசு பாருங்க, ரொம்ப விசித்திரமாக இருக்கக்கூடியது இந்த மனசு. மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபமாக இருக்கக்கூடியது இந்த சரீரம், இந்த மனசு எல்லாம். எப்படி பகவான் படைச்சிருக்காரு பாருங்க, என்னுடைய கை காலு எல்லாம். நான் சாப்பிடணும்னு நினைச்சா பசியணும்னு நினைச்சா பசிய முடியாது, நான் சப்பாத்திய புட்டு திங்கணும்னு நினைச்சா அது பண்ண முடியாது. அது பண்ணா அதுக்கு ஏதுவா இருக்கு, தொகையில் போட்டா தொகையில பசிஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதை எடுத்து சாப்பிடணும்னு கரெக்டா அது போறது, அது போனோன்னா வெளியில வந்து விழாம அது அழகா உள்ள இறங்குறது, அது உள்ள இத மாதிரி எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் மனசனால கூட நினைக்க முடியாத ஒரு படைப்பு. நம்மளுடைய சரீரத்தை நினைத்தாலே அப்படி இருக்கு, என்ன மாதிரி ஒரு படைப்பா இருக்கு. சித்திர விசித்திரமாக இருக்கக்கூடிய இந்த படைப்பு என்ன, இப்படிப்பட்ட மனதோட உடைய நான் பத்மாட்யாம் டிசைன் எல்லாம் பண்ணிருக்கு, இன்டீரியர் டிசைன். என்னுடைய பத்மம் அப்படின்னா வாசனை அப்படின்னு இருக்கு. என்னுடைய வாசனை என்பது தாமரை மாதிரி இருக்கக்கூடியது. இது எப்படி இருக்கு, பிரதிதின சமன் பிரதிதிவச சன்மார்கடிதாம், எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் உனது அனுகிரகத்தினால அந்த சிவன் சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிஷ்டல தத்துவம், நிஷ்டல தத்துவே ஜீவன் முக்தி, சன்மார்க்கம் அப்படின்னு பிரதிதினம் உங்களை அனுபவிக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு மார்க்கம். சக்கனி ராஜமார்க்கம், எது அந்த சிவபக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ மார்க்கத்துல போய்கொண்டிருக்கு. அது எப்படி இருக்கணும், பிரதி திவசம், ஒவ்வொரு நாளும் பிரதி திவசம் சன்மார்க்க கடிதாம், தினந்தோறும் ஆத்மோச்சாரத்திலேயே ஈடுபடக்கூடியதான ஒரு மனசு இல்லையா. அதுதான் ராஜமார்க்கம்னா என்ன, வேதாந்த மார்க்கம். அது என்ன பண்ற, அது எப்படி இருக்கு அப்படின்னா தினந்தோறும் அந்த பிரம்மத்தையே நினைக்கக்கூடியதா, அதான் சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம்னு நினைக்கக்கூடியதான அந்த மார்க்கத்துல போய்கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட விஷதாம் மச்சேதா, இப்படி இருக்கக்கூடிய ரொம்ப நிர்மலமாக இருக்கக்கூடிய என்னுடைய சேதஸை நீங்க என்ன நினைக்கணும், ஸ்புட படகுட்டீம் பிராப்ய, படகுட்டிம் அப்படின்றாரு. என்னுடைய மனசானது எப்படி இருக்குமா, ஸ்புட பிரகாசமான பட்டம் அப்படின்னாக்க கேன்வாஸ் துணி, ஸ்புட பட குட்டீம் அப்படின்னாக்க குடிசை, ஸ்புட பட குட்டீம் பிரகாசமான துணியால செய்யப்பட்ட சிறிய குடிசையாக இருக்கக்கூடியது. அதுல நீங்கள் எப்படி தெரியுமா, சக்தியாசக பிராப்ய, சக்தியாசக அம்பாளோட கூடி வந்து நீங்கள் என்னுடைய மனசுல குடியிருக்கணும், பிராப்ய ஜெய இப்படி பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். எப்படி அப்படின்றது பாருங்க, இந்த கூடாரம் இருக்கு, இந்த கூடாரமானது நடுவுல ஒரு ஸ்தம்பம் இருக்கு. அந்த ஸ்தம்பத்துல எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கேன்வாஸை கட்டி இருக்காங்க. கேன்வாஸை கட்டி இருந்ததுல அதுல டிசைன் எல்லாம் போட்டிருக்கு, அது உள்ள இன்டர்னல் டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, எப்படி பத்மங்கள்லாம் அப்படி எல்லாம் போட்டிருக்கு. இப்படி போட்டு இருக்கக்கூடிய டிசைனோட இருக்கக்கூடிய அந்த கூடாரம் மாதிரி என்னுடைய மனசு இருக்கு அப்படின்னா ஒரு வீடை கொடுக்குது. அந்த கூடாரம் எப்படி தெரியுமா இருக்கு, கமனம், அது எப்படி இருக்கு, சகமனம், அங்கங்க இத இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறான். அந்த மாதிரி இந்த மனசானது இங்கேயும் அங்கேயும் மனசு மாதிரி தாவி தாவி போகக்கூடியதாக இருக்கு இந்த கூடாரமும். அப்படி இருக்கக்கூடிய இந்த கூடாரத்துல தாங்கள் வந்து அப்படி வந்து அமர வேண்டும். எப்படி அமரணும், அம்போலோட வரணும் இல்லையா. அது பார்வதி பரமேஸ்வரராக அங்க வந்து உட்கார்ந்து எங்களுக்கு நல்லவைகளை எல்லாம் செய்து வாழ்க்கையை வெற்றி பெறும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அத எப்படி சொல்றாருன்னா, திருதி ஸ்தம்ப ஆதாராம், நடு தூண் இருக்க, நான் எப்படி தைரியம் கான்பிடன்ஸ் அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஒரு அர்த்தம்.
இங்க என்னுடைய கூடாரமானது எப்படி இருக்கணும்? நடுவுல தூண் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? திருடமாக இருக்கணும். ஏன் அது திருடமாக தைரியத்தோட இருக்கணும். அதுல என்ன பண்ணிருக்க? ஆதாரமா இருக்கு. அதுல திருட குண நிபத்தாம். முதல் தடவை குணம்னாக்க என்ன அர்த்தம் சொன்னோம் அப்படின்னாக்க சத்துவம், ரசசு, தமச, கல்யாண குணங்கள்னு சொன்னோம். இப்ப இந்த கூடாரம் ஆங்கிள் பார்த்தா குணம்னா கயறு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. திருட குண நிபந்தம், உறுதியான கயறுனால கட்டப்பட்டது. குணம்னா கயறு, உறுதியான கயறுனால கட்டுப்பட்டதா இருக்கு. என்னுடைய டென்ட் நல்லா உறுதியா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, சகமனா விரும்பிய இடத்துக்கெல்லாம் எடுத்து செல்லலாம். நான் எங்க போனாலும் பூஜை எடுத்துன்னு போற மாதிரி உன்னையும் நான் எங்க போனாலும் பிரார்த்தனைக்கு கூட்டிலே போறேன். நீ எங்க போனாலும் என் கூட வரலாம். என்னுடைய கூடாரத்துல உனக்கு இடம் இருக்கு. சகமனாம் விசித்திராம் பத்மாட்யாம், சித்திர விசித்திரமான டிசைன்லாம் இருக்கு அந்த கூடாரத்துல இருக்கக்கூடிய கேன்வாஸ்ல. அதுல எப்படி இருக்கு? பத்மாட்யாம், தாமரப்பூ போன்ற வடிவுல நான் செய்திருக்கேன் இந்த கூடாரத்தை. அது எப்படி இருக்குன்னு, பிரதி திவச சன்மார்கடிதாம், தினந்தோறும் நல்ல வழியில நாட்டப்படுவதாக இருக்கக்கூடிய மச்சேதவஹா விஷதாம் மச்சேதஹா, விசாலமாக இருக்கக்கூடியது என்னுடைய மனசு. அந்த விசாலமாக இருக்கக்கூடிய மனசு எப்படி இருக்குன்னா, ஸ்புட பட குட்டீம், அழுக்கில்லாத இல்லையா படுதாவால அமைஞ்சிருக்கு. அது கேன்வாஸ்னால அமைக்கப்பட்ட கூடாரமாக இருக்கக்கூடிய இதில் சக்தியாசக பிராப்ய, பராசக்தியோட நீ வந்து அங்க உட்கார்ந்து சிவகணைஹி சேவித விபோஹோ, சிவகணங்களால சேவிக்கப்பட்டவராக இருக்கக்கூடியவரே தாங்கள் இறைவரே, விபோ ஹே விபோ, ஹே பிரபோ, ஹே விபோ, எங்கும் இருக்கக்கூடிய சுவாமின்னு ஆண்டவரே, ஜெய ஜெய, என்ன வெற்றி கொண்டவராக ஆங்கள் அப்படின்னாரு. ஸ்மராரே அப்படின்னு இங்க ஆரம்பித்த போட்டார். இவர் அட்ரஸ் பண்ண ஸ்மராரே மச்சேத ஸ்புட புட குடீம் பிராப்ய விசதாம் அப்படின்னாரு. ஸ்மராரே அப்படின்னா பரமசிவன் அரணேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன ஔஷதி. காமன்னாலும் மன்மதன்னாலும் கந்தர்பன் எல்லாம் ஒரே அர்த்தங்கள் தான், மன்மதன் தான். அந்த பரமசிவனானவர் என்ன பண்ணார், அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரி தபஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் எப்போ உலகத்தெல்லாம் காப்பாற்றணும்னாக்கா அம்பாளோட சேர்ந்தாதானே, தாம்பத்தியம் இருந்தாதானே உலகங்கள்லாம் காப்பாற்ற முடியும்னு அந்த ரிஷிகள்லாம் போய் மன்மதனை பார்த்து, அப்பா நீ போய் எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணுப்பா, அவர் நிஷ்டையில உட்கார்ந்து இருக்காரு சிவபெருமான், காட நிஷ்டையில உட்கார்ந்து இருக்காரு, ஒன்னும் பண்ண முடியல, நீ போய் உன்னுடைய வேலையை கொஞ்சம் காமிப்பா அப்படின்னு காமனையை தூண்டுப்பா அப்படின்னு சொன்ன. பாவம் இந்த மன்மதன் ரிஷிகள்லாம் சொல்ற கேட்காம இருக்க முடியுமா? கேட்கணும். ஆனா சிவன் கிட்ட போய் அந்த வேலையெல்லாம் நடக்குமா? சிவனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவரை எரிச்சுட்டார் இல்லையா? காமனை எரித்தார், கண்ணால் காமனை எரித்தவராம். அவர் என்ன பண்ணார், அப்படி கண்ணை திறந்து பார்த்தார். பார்த்தா அந்த காமனானவர் எழுதி போயிட்டார் அப்படின்னு கதை இருக்கு. இந்த கதையை இப்ப எதுக்கு இங்க சொல்லணும் அப்படின்னாக்க, மனத்திலையும் காமஜெயம் ஏற்பட வேண்டுமானால் அந்த ஸ்மராரியாக இருக்கக்கூடிய அந்த சிவனை நம்ம பக்தியோட தியானம் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக, மனமாகிய கூடாரமாகிய காமனைக்கு சத்ருவுக்கு வசமாக ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவரை பிரார்த்தனை பண்ணோன்றதுனால ஸ்மராரே அப்படின்னு போட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்புட பட குட்டின் இல்லையா அப்படின்னு, ஸ்புட பட குட்டின்னா ஒரு அர்த்தமானது ஸ்புட்டம்னா அழுக்கில்லாததாக பிரகாசிக்கக்கூடியதான ஒரு கேன்வாஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம். அது இன்னொரு அர்த்தம் வெள்ளை கூடாரம், வெள்ளையா இருக்கு, இந்த மனசானது வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு, அப்பதானே சிவன் வந்து உட்கார முடியும். அதனால அப்படி இருக்குன்ற அர்த்தத்துல பரமசிவனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, விபூதி இல்லையா, பனிமலை, அப்புறம் தும்பப்பூ, இதெல்லாம் அவருக்கு வெள்ளையா இருந்ததுன்னாக்க அவர் நிச்சயமா அவர் வருவார். அவருக்கு பிடிச்சது அந்த இல்லையா, அதனால அவர் வருவார் அப்படின்றதுனால கூப்பிட்டார். எதுக்காக? சன்மார்க்க கட்டிதாம் பிரம்மணஹா அன்வேஷண யோகிதாம் ராஜமார்க்க சமீபே கட்டிதாம். எப்பொழுதும் சதா சர்வகாலம் வேதாந்த சிந்தனத்துல பிரம்மத்தையே நாட்டக்கூடியதான மனம், அதுக்கு பக்கத்துல நடப்பட்டதான கூடாரம் இது. அது பக்கத்துல அது இருந்ததுன்னு, இந்த கூடாரமானது சிவன் பக்தி பண்ணிக்கொண்டே இருந்ததுன்னா என்னுடைய மனசானது சதா சர்வகாலமும்
வேதாந்த சிந்தனையோட இருக்கும் அப்படின்னு போன தடவை குரங்கா சொன்னார். இந்த தடவை வீடாக சொல்லி அந்த வீட்டுல நான் தங்கணும் அப்படின்னு சொன்னார். திருதி ஸ்தம்பாதாராம் திருடகுண நிபத்தாம் சகமனாம் விசித்ராம் பத்மாட்யாம் பிரதிதிவச சன்மார்ககடிதாம் ஸ்மராரே மச்சேதஹ ஸ்புடபடகுடீம் பிராப்ய விஷதாம் ஜய சுவாமின் சக்தியா சஹ சிவகணைஹ சேவித விபோ அப்படின்னார். இதற்கு அடுத்து அவரை என்னுடைய உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொல்றார். மனசை திருடக்கூடியவராக அடுத்ததுல சொல்றார். பிரலாபாத்யைஹி அர்த்த ஆஹரண பரதந்திரஹ கணிகிருஹே தனிகிருஹே பிரவேசோத்யுக்தஹ சன் பிரமதி பகுதா தஸ்கரபதைஹி இமம் சேதஸ்சோரம் கதமிஹ சஹே சங்கர விபோ தவாதீனம் கிருத்வா மயி நிரபராதே குரு கிருபாம். லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு மனசு ஓடிண்டே இருக்கு. குரங்காட்ட ஓடுறது, கூடாரம் மாதிரி இங்கேயும் அங்கேயும் மாறிக்கொண்டே போயின்னு இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்றார். அவர் வரணும்னாக்கா என்ன பண்ணும்? பிரலாபாத்யைஹி பிரலோபாத்யைஹி. பிரலோபம் அப்படின்னா ஆசைகள்லாம் காட்டுறது. பிரலோபம்னா பேராசை. காமம், குரோதம், லோபம், இந்த மூணும் நரகத்துக்கு துவாரம் அப்படின்னு. அதனால தஸ்மாத் த்யஜ அப்படின்னு பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணாரு இல்லையா? இப்படி பேராசை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? எது சொன்னாலும் ஒரு நமக்கு தேவைக்கு மேல நாம வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள், நிறைய சாரி, நிறைய ட்ரெஸ், இல்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம். மேலும் 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 வாங்கக்கூடியது இந்த ஆசை காட்டுறது இல்லையா? அதுக்கப்புறம் அர்த்த ஆஹரண பரதந்திரஹாம். என்னுடைய புத்தியானது என்ன தெரியுமா இருக்கு? இந்த பேராசனை என்னால எங்க போனாலும் சீக்கிரம் போய் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுது. கொஞ்சம் அதனால என்னுடைய வேல்யூஸ கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்படி அர்ஜென்ட்டா போறோம், ஒருத்தர் ஓடி நானும் போய் இறங்குறேன், அவரும் இறங்குறான்னு வச்சுக்கோங்க, விடுவிடுன்னு போய் டிக்கெட் வாங்கிடுவோம். நம்ம அவர் வரத்துக்குள்ள போய் வாங்கிட்டாருனாக்கா நமக்கு சீக்கிரம் கிடைக்குமே அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கெட்ட எண்ணங்கள் தான். ஒரு இன்னொருத்தருடைய ஒரு பொருளை அபகரிக்கிறதுக்கு சமானம் தானே இதெல்லாம் இல்லையா? ஒரு பொருளை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ திருட்டு இல்லையா? அப்படி அந்த எண்ணங்கள்லாம் வருது. இது என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போய் தனி கிருஹே அப்படின்னு பணக்காரர்கள் வீட்டுக்கு போய் பாருது இல்ல? இந்த புத்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் மாறுது. அவரோட ஸ்நேகம் வச்சிருந்தானே இதனால லாபங்கள் வரும், அவரோட ஸ்நேகம் வச்சிருந்தானாக்கா நமக்கு இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறது. பசங்களா இருந்தா எம்என்சி கம்பெனிக்கு போனோம்னாக்கா ஜம்முன்னு இருக்கலாம். அந்த கம்பெனி எல்லாம் போனா அடிக்கடி டூர் எல்லாம் போலாம். போனா டிஏடி எல்லாம் கிடைக்கும் இல்லையா? சேலரியை விட அதிகமாக சேலரி துட்டை விட அதிகமாக. இதெல்லாம் என்ன எண்ணங்கள்? இதெல்லாம் திருட்டு எண்ணங்கள் இல்லையா? அதனால தனிகிருஹே பிரவேசோத்யுக்தா அப்படின்னா பொருள் உள்ளவர்களுடைய வீட்டுக்குள்ள பிரவேசாத்யுக்தா. இதுல பிரவேசம் பண்றது கூட தப்பு என்ன அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒருத்தர் வீட்டுல போய் எடுக்கிறதுன்னா, நம்ம பாத்துக்கு வரார் ஒருத்தர் கிளம்பும் போது ஹெல்மெட்டை மறந்துட்டு போயிட்டார். அப்ப என்ன பண்றாரு? திருப்பி ஹெல்மெட் எடுத்துன்னு போவார். இது திருட்டாகுமா? அவருடைய பொருள், அது அவரை கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போனாரு, அது நியாயம். ஆனா அவர் என்ன போன போக்குல எங்காத்துல இருந்து ஒரு பொருளை எடுத்துன்னு போனாருன்னு வச்சுங்க, அது என்ன? திருட்டு இல்லையா? இப்படி ஒரு எண்ணங்களான வந்துடுறது. இப்படி ஒரு எண்ணங்கள்லாம் எனக்கு வருது. அதனால என்ன ஆச்சு? பிரலாபாத்யைஹி ஆசை காட்டுறது இல்லையா?
அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அர்த்த ஆஹரண பரதந்திரஹா, அப்புறம் இன்னொருத்தர் பொருளை அப்படி கிரகிக்கிறதுன்ற எண்ணம். அதுக்கப்புறம் பணக்கார வீட்டுல போய் அப்படி உள்ள நோய்ஞ்சு அதை எடுக்கக்கூடியது. இப்படி எல்லாம் இருந்து சன் பிரமதி பகுதா தஸ்கரபதைஹி பகுதா பிரமதி, இப்படியெல்லாம் பகுதா பிரமதி அநேக விதமாக மனசை சுற்றுகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த மனசு எப்படி ஆயிடுத்து பாருங்க. இந்த பேராசை, காமம், இந்த இதெல்லாம் வந்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இது குணங்கள்லாம் வரக்கூடாத குணங்கள். இதெல்லாம் வந்துட்டுன்னா மனசு திருட்டுத்தனமாக ஆகிவிடுகிறது. மனசு திருட்டுத்தனமாக ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாஸ்திரத்திலிருந்து நழுவ வேண்டியதான கட்டாயமானது ஏற்பட்டு விடுகிறது இல்லையா. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க பாருங்க. எப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்தா எப்படி ரிலீஜியஸ் லைஃப் இருந்தது, எப்படி ஒரு வைதிகமான லைஃப் இருந்தது, இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் அப்படின்றத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்ல. எங்கேயும் கடல் தாண்டாம, வீட்டை விட்டு நதியை தாண்டாம அப்படி எல்லாம் இருந்து சதா சர்வகாலம் பண்ணிட்டு இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போறது அப்படி போறதுன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் வெளியில சாப்பிடுறதுன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் யாருக்கிட்ட வேணாலும் கை நீட்டு சம்பளம் வாங்கலான்றது ஆகி போச்சு. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொசைட்டி ஆனது அப்படியே மாறிக்கொண்டே வந்துட்டு இருக்கு இல்லையா. இன்னும் தெரியுது இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இப்படி என்னுடைய மனசானது பகுதா பிரமதி, எல்லாம் இந்த காம்ப்ரமைஸ்னால இப்படி அப்படி சுத்திட்டே இருக்கு. அதனால இமம் சேதோரம் இல்ல தஸ்கர ஹே தஸ்கரபதே அப்படின்னு யார்கிட்ட போய் நான் வணங்குறது? ஹே தஸ்கரபதே அப்படி தஸ்கரானாம் பதயே நமஹ அப்படின்னு ஒரு நாமா இல்லையா அவருக்கு. அந்த நாமாவோட இருக்கக்கூடிய அவரை பார்த்து தஸ்கரானாம் பதயே நமஹ சேனானாம் பதயே நமஹ, கல்வர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்காரு, திருடர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்காரு. அதுவும் எப்படி இருக்காரு? ஈஷுதிமதே தஸ்கரானாம் பதயே நமஹ. ஆனா உண்மை அதுக்கு முன்னாடி அம்புவோட கையில வச்சிருக்காரு. கட்ட எண்ணத்தை எல்லாம் எடுக்கக்கூடிய கல்வர்களுக்கு தலைவனாக இருக்கார். கள்ள எண்ணங்களை நீக்கக்கூடியதான கல்வர் தலைவராக அவர் இருக்கிறார் அப்படின்றது. இப்படி இருக்கக்கூடிய அவர் இமம் சேதஹா மம, இமம் என்னுடைய மனமாகிய இந்த திருடனை சோரம் கதமிஹ சஹே, எப்படி சார் நான் பொறுத்துக் கொள்வேன்? ஆகையினால நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? ஏ சங்கர விபோ சங்கரோதி இது சங்கரஹா, எப்போ பார்த்தாலும் சதா சர்வகாலமும் அடியார்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறதுனால அவருக்கு பேரே என்னாச்சு? சங்கரஹா இல்லையா. அப்படி கருணையோட இருந்து க்ஷேமத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறிய ஹே விபோ, சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியவரே, நாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? இதுல இருந்து தப்பிக்கணும்னு ஒரே ஒரு வழிதான் எனக்கு இருந்து, அது என்ன? சரணாகதி. உன்னுடைய கால தவா அதீனம் கிருத்வா, உமக்கு சுவாதீனமாக செய்து என்னை தயவு செய்து திருத்தி உங்களுடைய ஆளாக என்னை ஆக்கி விடுங்க, சுவாதீனம் பண்ணி கொள்ளுங்கள். அவர் அதீனம் அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரட்சரக்ஷ மகேஸ்வரா அப்படின்னு உங்க காலடியில நான் விழுந்துட்டேன். நீங்க என்ன பண்ண? உங்களுக்கு சுவாதீனமாக என்னை செய்து மயி நிரபராதே, அபராதமே இல்லாத இல்லையா என்னிடத்துல கிருபாம் குரு, உங்களுடைய கிருபையை நீங்கள் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கல்வர்கள் தலைவராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்த்தான். உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு பகவானுக்கு அவர் கல்வர்களின் தலைவராக இருக்கிறதுனால கல்வனை போன்ற மனசை அவரால் அடக்க முடியாது அப்படின்ற அர்த்தத்துல இங்க சொல்றார். அவரும் கல்வராக இருக்கிறதுனால நம்மளுடைய மனசை அவர் கொள்ளை கொள்கிறார் அப்படின்ற அந்த பக்தியினால அவர் என்ன, என்னுடைய மனசை எனக்கு தெரியாமையே என்னை கொண்டு விட்டார். அது எப்படி நம்மளுடைய பிரயோகங்கள்லாம் நிறைய இருக்க வைஷ்ணவ கிரந்தங்கள்லாம் பார்த்தா உள்ளங்கவர் கல்லன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை சொல்றது. நம்ம தேவாரத்துல தோடுடைய செபியன் விடையேறியோர் தூவெண்மதி மடி சூடி
காடுடைய கடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு ஞான சம்பந்தர் சொன்னார். சின்ன குழந்தையா இருக்கார். அவரை அவன் அப்பா சிவபாதர் கூட்டுன்னு போறார். கூட்டிட்டு இதை குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தான்னாக்க இந்த குழந்தை அழுது இருக்கு. இந்த அழுகையை தாங்காம அங்க அப்படியே வானத்துல போய் கொண்டிருந்த அம்பாளும் சிவபெருமான பார்த்தாங்க. என்னடா இது, இந்த குழந்தை அழறத அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளானவள் அவளுக்கு பால் கொடுத்துட்டா. பால் கொடுத்துட்டு வெளியில போன பார்த்தா இந்த குழந்தை பால் இருக்கு. இவருக்கு எங்கேருந்து குடிச்சுது, எதை எடுத்து வாயில போட்டுருந்தது, ஒரே கம்ப எடுத்துன்னு குழந்தைய திட்டார். என்னது இது, வாயில பால் இருக்கு, எங்கேருந்து வந்து இந்த வெள்ளைப்பால் உனக்கு இருக்கு அப்படின்னு திட்டினாரு. அப்போ அம்பாள் என்ன பண்ணிருக்கா, அவனுக்கு பால் கொடுத்துட்டு போயிருக்கா. அம்பாள் ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்ததுனால அந்த பாலானது அவருக்கு வழியது. ஞான சம்பந்தருக்கு பார்த்தார். அவர் பார்த்தத அப்படியே அப்பா கிட்ட சொல்லி பாடினார். எப்படி பாடினார் பாருங்க. தோடுடைய செவியன், ஏன்னா அர்த்தநாரீஸ்வரரா தான் அவர் வந்திருக்கார். இது இடது பக்கம் பால் குடிச்சிருக்கு, இது மார்புல. அது பார்த்தா அவருக்கு என்ன தெரிஞ்சா, அம்பாளுடைய தோடு தான் தெரியுது, வந்தது சாமின்னு தெரியுது. தோடுடைய செவியன், தோடோட இருக்கக்கூடிய செவியோட வந்தாராம் அந்த சிவபெருமான். அதுவும் எப்படி வந்தாருன்றது குழந்தை சொல்றது, விட ஏறி, எருதுல ஏறி வந்தார். என்ன அது மட்டும் இல்ல, அந்த சிவபெருமான் நிறுத்தணும் தூ வெண்மதி சூடி, நல்ல விளவிலேன்னு ஒரு சந்திரனை அப்படி தலையில சந்திரசேகரராக காத்து கொடுத்திருக்கார். உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா காடுடைய சுடலை புடி பூசி, அவர் அப்படியே மசானத்துல இருந்து வந்ததுதானே ஃபுல்லு சாம்பல் எல்லாம் பூசி அவர் என்ன தெரியுமாப்பா பண்ணார், என் உள்ளங்கவர் கல்வன், என்னுடைய உள்ளத்தை அவர் கவர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சம்பந்தரனுடைய தேவாரம் சொல்றது இல்லையா. அதனால அவருக்கு தஸ்கரன்னு பேர் வந்தது. தஸ்கரானாம் பதையே அப்படின்னு வந்தது. அப்புறம் பிரலோபாத்யைஹி அப்படின்னு ஆரம்பிச்சார். பிரலோபாத்யைஹி ஆதிபதம் போட்டதுன்னா காமம், குரோதம், லோபம், மகம், மாத்சரியம் எல்லாம் நம்மளுடைய சத்ருக்கள் இல்ல, ஷடூர்மிகள் அப்படின்னு சொல்றது. காமம், குரோதம் இதெல்லாம் நீங்க பாருங்க, எவ்வளவுக்கு ஆசை பூர்த்தி ஆகணும், இது மேல மேல போயிட்டே இருக்கும் இல்லையா. இதுக்கு எல்லையே இல்ல. பிரலோபாத்யைஹி. அதனால என்ன ஆச்சு, அந்த ஆசை வர வர கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புத்தியானது தடுமாறுறது. அது என்ன, எப்படி தடுமாறுறது அப்படின்னாக்க, அர்த்த ஹரண பரதந்திரேகி, பிறர் பொருளை அபகரிக்கக்கூடிய அளவுக்கு போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது மேல போய் என்ன, தனி கிரகே பிரவேச உத்தியதன், பணக்கார வீட்டுல போய் கொஞ்சம் எடுத்தா என்ன இப்போ தப்பு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கம்புது. என்ன சார், எல்லா ராத்திரியும் குடிக்கிறது தானே சார் காப்பி, எல்லா ராத்திரியும் போறது தானே சார் இது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சொசைட்டியே மாறிட்டு பாருங்க. அந்த மாதிரி மாறிக்கொண்டே வருகிறது. அதுல என்ன தப்பு, அதுல தப்புன்னு இப்படி பகுதா பிரமதி, இப்படி மனசானது தேவைக்கு அதிகமான பொருளுக்கு ஆசைப்படுகிற மாதிரி ஆயிடுது. அப்படிப்பட்டவனு தான் திருடன்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் பகவத்கீதையில என்ன சொல்ற, திருடனுக்கு என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு சமைச்சு சாப்பிட்டாலே இல்லையா, இறைவன் கொடுத்ததான அந்த சசியங்கள், அந்த இறைவன் கொடுத்ததான அந்த பொருள்களை எல்லாம் நம்ம வாங்கினா அவனுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்டோம்னு வச்சுங்க, அது திருட்டுக்கு சமானமாயிடும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம யோசிச்சு பார்த்தா, மழையில வந்தது, சூரியனுடைய தயவுனால அந்த நெற்கதிர்கள்லாம் வளர்ந்தது, அந்த நெல்லெல்லாம் அவன் அறுவடை பண்ணி அதை எங்க போட்டா சந்திர பகவானுடைய சாநித்திலே பண்ணதுனால்தான் அதுக்கு நரிஷ்மெண்ட் வருது. அதை நம்ம என்ன பண்ணி வாங்கி சவிக்கணும். இப்போ இந்த மழையோ, இந்த கர்மாவோ, இந்த மேகமானதோ, அதுல இருந்து மழை வந்ததோ, அதுல இருந்து உண்டான இந்த செடியோ, இது எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்தது இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சாதாரணமா ஒருத்தர் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாலே தேங்க்யூ சார்னு சொல்றோம், இத கத்து வச்சுட்டு இருக்கோம். இவ்வளவு பெருசா நமக்கு கொடுத்த அந்த பகவானுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லாம இருக்கும் நியாயமோ? ஆகையினால நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடணும், இல்லைன்னா அது திருட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மேல போய் அதை நீங்களே வச்சு சமைச்சு சாப்பிட்டா யாராவது ஒருத்தருக்கு தானம் பண்ணணும். ஆத்துல ரெண்டு ஒருத்தர் எப்போ எந்த எனி டைம் யார் வந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஆத்துல.
பறவை பசின்னு சொன்னான்னாக்கா அவளுக்கு இல்லன்னு சொல்லவே கூடாது. ஆனா நம்ம எல்லாம் இப்ப மாடர்ன்ல என்ன பண்றோம், அதை மீறாம இருக்கணும்னு இப்படி எல்லாம் பிளான் பண்றோம். இப்படி கெட்டு போச்சு. இதுதான் தஸ்கரமானது நம்ம ஆத்துக்குள்ள எல்லாம் வந்துருச்சு இல்லையா? இந்த திருட்டுத்தனம்ன்றது வீட்டுக்கு வீடு வந்து சேர்ந்ததுனால இந்த பிரச்சனை. இதெல்லாம் சேர்த்து சொல்லி ஆச்சாரியார் சொல்றாரு இல்லையா, எந்த பொருளுக்கும் ஆசைப்படுகிறானோ அதுவே திருட்டுத்தனம் தான்பா அப்படின்னு. அது என்ன ஆச்சு, பரதந்திரஹாவா போயிடுது இல்லையா? யாரதா இருந்தாலும் பரவாயில்ல, அது பிறர் பொருளையும் அபகரிக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு. என்ன பண்றது, நான் படிச்சதுக்கு நிறைய தான் சம்பளம் வாங்கணும். அதனால என்னப்பா இது, நீ பண்ற அதே வேலைக்கு இவன் இவ்வளவுதான் வாங்குறான் இந்த கம்பெனில, 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வாங்குறான். அதே வேலை நீ செய்யற, அதை விட மோசமா செய்யற, ஆனா நீ 1.5 லட்சம் பர் மந்த் வாங்குறிய அப்படின்னா அதுக்கு நான் என்ன சார் பண்றது அப்படின்றான். இல்ல எப்படி ஆயிடுச்சு பாருங்க இல்லையா? பிறர் பொருளை அபகரிக்கிற மாதிரி தானே ஆகிறது. அதெல்லாம ஆகிறது. ஆகலாம் இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான். நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன், பிரபத்தி பண்ணிக்கிறேன். நீ என்ன பண்ணும், உனக்கு அடங்கினவனாக என்னை ஆக்கு அப்படின்னு. அவ அதீனம் கிருத்வா, உங்களுக்கு அதீனமாக என்னை ஆக்கி, நிரபராதே குற்றமற்ற மையி, நிரபராதமாக இருக்கக்கூடிய என் தப்பா காலத்துடைய தானே சார் அது, அப்படி இருக்கக்கூடிய எனக்கு கிருபாம் குரு, அருளை புரிவீராக அப்படின்னு அழகான ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். பிரலோபாத்யை அர்த்தாஹரண பரதந்திரோ தனி கிருஹே பிரவேசோத்யுக்தஹாசன் பிரமதி பகுதா தஸ்கரபதே இமம் சேதச்சோரம் கதமிஹ சஹே சங்கர விபோ தவாதீனம் கிருத்வா மயி நிரபராதே குரு கிருபாம். கரோமி த்வத் பூஜாம் சபதி சுகதோ மே பவ விபோ விதித்வம் விஷ்ணுத்வம் திசசி கலு தஸ்யாஹ பலமிதி புனశ్చத்வாம் த்ரஷ்டும் திவி விபஹன்னே பக்ஷி மிருகதாம் அதிருஷ்ட்வா தத்கேதம் கதமிஹ சஹே சங்கர விபோ. हे शंकर विभो, शंकरोति इति शंकरः, विभोः व्यापकत्वात् सर्वव्यापकत्वात् विभोः, हे विभो त्वत्पूजां करोमि. டெய்லி நான் சிவபூஜை பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், கரோமி. அதனால என்ன ஆச்சு, சபதி மே சுகதஹா பவ, டெய்லி உமக்கு பூஜை பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், கரோமி இல்லையா? சபதி உடனே பிரசன்னமாக ஆகி எனக்கு, சுகதா பேரின்பத்தை நீங்க அளிக்கக்கூடியதாக, சுகதா பவ நீங்கள் ஆக வேண்டும், சுகதா பவ ஹே விபோ நீங்கள் எனக்கு இன்பத்தை அளிப்பவராக ஆக வேண்டும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. பக்திக்கு பரிசாக பதவி நீங்க எவ்வளவு கொடுத்தாலும், அது எவ்வளவு உயர்ந்த பதவியானாலும் அது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு, வேதாந்தமான வாழ்க்கைக்கு அது ஒரு ட்ரபிளா தான் ஆகுது. ரொம்ப நிறைய அள்ளி கொடுக்கறான்னாக்க அந்த அள்ளி கொடுக்க அதை அனுபவிச்சனே, ஆனால் என்னுடைய போக்கஸ் ஆனது வேதாந்தத்தின் மூலையே ஊறி நானே பிரம்மமாகணும் நான் நினைத்து பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிற சமயத்துல இந்த அதிகமான பணம், அதிகமான என்டர்டைன்மெண்ட், சொகுசுகள் இதெல்லாம் வந்ததுன்னா என்னுடைய முயற்சியை அது கெடுக்கிறதாக அமைந்து விடுகிறது இல்லையா? அதனால இங்க இந்த சபதி இல்லையா, நான் எந்த பதவியும் கேட்கல உன்னிடத்துல, அந்த ஆனந்த அனுபவம் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். ஏன் தெரியுமா, விதித்வம் விஷ்ணுத்வம் திசசி கலு தஸ்யா பலமிதி. நீங்க என்ன பண்ணீங்க, அந்த சரஸ்வதியினுடைய ஆத்துக்காரா இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு பதவி கொடுத்தார், விஷ்ணுவுக்கு பதவி கொடுத்தார் இல்லையா? லட்சுமியினுடைய ஆத்துக்காருக்கு பதவி கொடுத்தார். தஸ்யாஹா பலம் திசசி கலு, நீங்க தானே கொடுத்தீங்க அவளுக்கு எல்லாம் அந்த பலனை கொடுத்தீர்கள். அப்படி கொடுத்தீர்களே நீங்க, அப்ப என்னாச்சு, அவர்கள் என்ன பண்ண, சரஸ்வதி நாயகனா இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் லக்ஷ்மி நாயகனா இருக்கக்கூடிய விஷ்ணுவும் கூட
என்ன பண்ணாங்கன்ற கதை தெரியுமே நமக்கு, புராண கதை என்ன சொல்றது, அடியும் முடியும் காணாமல் அலைந்தார்கள். அடியும் முடியும் காணாமல் இவர் என்ன பண்ணாரு, காட்டு பன்றி பராக ரூபத்தை எடுத்துட்டு அப்படி கீழே போக ஆரம்பிச்சார். பகவானுடைய ஆத்யந்த ரஹிதமாக இருக்கக்கூடிய சிவன் பிரம்மத்தை காண முடியுமான்னு ட்ரை பண்றதுக்காக மகாவிஷ்ணுவானவர் கீழே நோக்கி வராக அவதாரம் எடுத்து அவருடைய காலத்தாடுறதுக்கு போறாரு. அவரால் போய்கொண்டே இருக்க அதல விதல சுத்தல ரசாதல பாதாளன்னு கீழே போயிட்டே இருக்காரு, கண்டே பிடிக்க முடியல. இந்த பிரம்மாவானவர் என்ன பண்ணார், ஹம்சபக்ஷியை வச்சு இந்த மேல போக ஆரம்பிச்சார். அவருடைய ஆதியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மேல 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 போயிட்டே இருக்காரு. என்னடா இது போக போக வந்துட்டே இருக்கு, அவருக்கு நினைச்சுட்டே இருக்கும்போது பொத்துன்னு ஒரு தாழம்பு வந்து அவர் கையில ஊந்துது. தாழம்பு ஊந்த உடனே பார்த்தார், ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் ரீச்டு, இல்ல தலையில இருந்தாலும் ஊழ்ந்துருக்கு, இது போதும் பார்த்தேன்னு சொல்லிடுறான். ஏன்னா இந்த விஷ்ணு இருக்காரு, அவர் வேற போயிருக்காரு, அவர் நிச்சயமா என்னோட கில்லடி போய் பார்த்துட்டு வந்துருவாரு, நம்ம போய் பார்க்கலன்னு சொன்னா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு அவர் என்ன பண்ணார், அப்படியே அந்த ஒளிப்பிழம்பு ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இருந்தது. அந்த அடியை தேடி இவர் போனார், முடிய தேடி அவர் போனார்கள். அப்படி போன உடனே என்ன, அது விழுந்த உடனே அவர் வந்து என்ன பண்ணார், நான் அன்னப்பறவை வெளியில இருந்தவர், இது பாரு நான் ப்ரூஃப் கூட வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் தலையை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இங்க மகாவிஷ்ணுவானவர் வந்தார், சுவாமி நான் ஃபுல்லா தேடினேன், நான் ஒத்துக்கிறேன், நீர் தான் எங்கும் நிறைங்கிற சராச்சரத்துல எங்கும் காண முடியாத ஆத்யந்தரஹீனமான பரமாத்மா நீர் தான் அப்படின்னு சொல்லி வணங்கினார். வணங்கினோன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டு சிவனுக்கு. ஆனா அவர் பொய் சொன்னார் இல்லையா, அவர் பொய் சொன்னது பெரிய தப்பு. கண்டவர் விட்டிலர், விண்டவர் கண்டலர், அந்த தத்துவமும் இங்க இருக்கு. அவர் போய் என்ன பண்றார், எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய நவேதசா அப்படின்னு கேனோபனிஷத்துல இருக்கக்கூடிய மந்திரம். பார்த்தவன் பார்த்தேன்னு சொல்லவே மாட்டான். அதுக்காக பார்க்கலன்றதுக்காக அவர் பார்த்தவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க மகாவிஷ்ணு அவர் வந்து சிவனை நேரில் பார்த்தார், ஆனா அந்த வினயத்தோட இருக்கிறதுனால அவர் அதை சொல்லவே இல்லை. இந்த பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ண, நான் தலை ரொம்ப கனம், 4 வேதம் இருக்கு, ஆகமம் இருக்கு என்ன அப்படின்னு 5 தலையோட வந்தார். பார்த்தார் அவர், அந்த ஒரு தலையை கிள்ளி விட்டார், நகத்தால கிள்ளி விட்டுட்டார் பரமசிவன் இல்லையா. அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கல்வி செருக்கு இருந்துச்சு அப்படின்றதை காமிக்கிறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. விதித்வம் விஷ்ணுத்வம் திசசி கரு தஸ்யாக பலமிதி. பிரம்மஸ்தானம் விஷ்ணுஸ்தானம் ரெண்டும் பலமாக இருக்கு இல்ல. திசசி கரு நீங்க தானே கொடுத்தீங்க, புனகா அதே மாதிரி பண்ணி துவாம் திரஷ்டும் உங்களை பார்ப்பதற்கு திவிபுவி பகன்னே ஆகாயத்திலையும் பூமியிலையும் நீங்க பெரிய ஒரு ஒளிப்பிழம்பா அப்படி கீழேந்து ஒரு ஸ்தம்பமாக இருந்தீர்கள். அதை பார்க்கறதுக்காக அவர் பிரம்மா என்ன பண்ணார், ஹம்சபக்ஷியில போனார், இவர் வந்து வராகனா போனார். திரஷ்டும் திவிபுவி, ஒருத்தர் திவியை நோக்கி போனார், மேல நோக்கி போனார், இன்னொருத்தர் விஷ்ணுவானவர் புவியை நோக்கி கீழே போனார். வகன்னே எப்படி, வகன்ன வாகனமாக எதை வைத்துக் கொண்டு போனார்கள், பக்ஷி மிருகதாம் இல்லையா. இந்த விதியானவர் பக்ஷியை ஹம்ச பக்ஷியை வைத்துக் கொண்டு மேலே போனார். விஷ்ணுவானவர் என்ன பண்றார், இந்த மிருக வாகனம் வகன்னு மிருகதா இல்லையா, இந்த மிருகம் பன்றி வாகனத்தை வைத்துக் கொண்டு போனார். போய் என்ன அதிருஷ்டுவா, வேறு உங்களை பார்க்கல இல்லையா, உங்களை காணாமலேயே என்ன தற்கேதம் அடைந்தார்கள்னு எனக்கே தெரியுது இல்லையா. இதுல இருந்து எனக்கு இந்த மாதிரி பதவி இதவி எல்லாம் வந்தா இதனாலலாம் உங்களை காண முடியுமா, காண முடியாது. கதம் இஹசஹே, அப்படி இருக்கக்கூடிய உண்மை காணாமல் இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை நான் எப்படி பொறுத்து கொள்வேன், இவர்களாலேயே முடியல அப்படின்னாக்க என்னால முடியுமா, நான் எப்படி. கதம் இஹசஹே சங்கர விபோ அப்படின்னாரு இல்லையா. சங்கரா நான் உன்னை வணங்குறேன், என்ன எனக்கு நீங்க தான் ஆனந்தத்தை கொடுக்கணும், நீங்க பிரம்மா விஷ்ணு இவர்களே பறவையாகவும் மிருகமாகவும் உருவெடுத்து
உலகத்திலையும் தேடி வருந்தும் நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதுன்னாக்க எனக்கு அந்த வருத்தமான நிலை ஏற்பட்டதுதான் நான் எப்படி சகிப்பேன்? ஆகையினால உங்களுடைய பக்தியின் பயனாக நீங்க எனக்கு மோட்சத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு இவர் வேண்டார் அப்படின்னு எடுக்கணும். இல்லையா? பெருமை திருப்தி கொடுத்தா போதாது. எங்கிட்ட உயர் பதவி, இந்த விஷ்ணு பதவி, பிரம்மா பதவி, இதெல்லாம் திருப்தியை கொடுக்கக்கூடிய பதவி இல்லப்பா. ஆகையினால நீ என்ன பண்ண, எனக்கு அந்த மோட்ச பேரானந்தம் எனக்கூடிய மோட்சத்தை தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இல்லையா? இதற்கு அடுத்து கதாவா கைலாசே கனகமணி இல்ல, எப்பொழுதும் கைலாசத்துல வசித்துக் கொண்டிருக்கிறார். தங்கத்தாலேயும் பச்சை கற்பாகவும் இருக்கக்கூடிய தேவகணங்களோட இருக்கக்கூடிய பரமாத்மாவை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகமாக 24வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.